உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை இஸ்லாமிய மக்களும் 5வது கடமையான ஹஜ் கடமையை நிறைவேற்றி இன்றைய தினம் பக்ரீத் திருநாளை தியாக திருநாளாக மிக எழுச்சியாக தியாகத்தோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாத்தில் 5வது கடமையான ஹஜ்ஜி கடமையை இன்னைக்கு இஸ்லாத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லிம்களும் மக்கா மாநகரிலே ஹஜ்ஜி கடமையை நிறைவேற்றி 5000 வருடத்துக்கு முன்னாடி இப்ராஹிம் நபி அவர்களால் வரப்பட்ட இந்த கடமையை நிறைவேற்றி இன்னைக்கு தியாக திருநாளாக உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை முஸ்லிம்களும் இங்கு கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாம் எதை போதித்ததோ, எதை சொன்னதோ, அமைதி, அன்பு, அறம், அதை நோக்கி இன்னைக்கு தியாகத்தின் அடிப்படையில் இந்த பெருநாளை பக்ரீத் திருநாளை மிக எழுச்சியாக கொண்டாடு. இரு பெருநாளை கொண்டாடுவார்கள். ஒன்று ரமலான் பெருநாள், ஒன்று பக்ரீத் பெருநாள். அதில் ஒரு பெருநாளாக, மிக சிறப்பான பெருநாளாக இந்த தியாக பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிற அனைத்து இஸ்லாமிய மக்களுக்கும், உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து நல்லுறவுகளுக்கும் பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக மனித நேயத்தை மேம்படுத்த ஜாதி மதம் கடந்து சமத்துவத்தை நிலைநாட்டி இந்த ஈகை திருநாளில் உறுதியேற்று இந்த பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் மரியாதைக்குரிய சேர் அவர்கள் சொல்லக்கூடிய பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற அடிப்படையில் மனித நேயத்தை மேலோங்கி கருப்பவனுக்கு வெள்ளையன் சிறந்தவன் அல்ல, உயரவனுக்கு குள்ளவன் சிறந்தவன் அல்ல, எல்லோரும் சமம், சமத்துவத்தை போதித்து இந்த இஸ்லாம் எதை சொல்கின்றதோ அதுபோல ஆட்சியை, சிறப்பான ஆட்சியை தந்தெடுக்கின்ற ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் அவர்களுக்கும் நாங்கள் இந்த ஈகை பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இல்லை, கண்டிப்பாக இஸ்லாமிய மக்களுக்கு அரணாக, இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு முக்கியத்துவமாக, ஏன்னா நீங்கள் அசம்பிளிலே மரியாதைக்குரிய ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் அவர்கள் இது சிறுபான்மை அரசு அல்ல, இது சிறுபான்மையை பாதுகாக்கக்கூடிய அரசு என்பதுதான் அவர் பிரகடனம் செய்திருக்கின்றார். தேர்தல் வாக்குறுதியில் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடை உயர்த்தி தரம் சொல்லியிருக்கிறார், சிறைவாசிகளை விடுதலை செய்ய சொல்லியிருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 தினம் முன்னத்துக்கு முன்னாடி மரியாதைக்குரிய ஆனரபிள் மினிஸ்டர் சட்டத்துறை மந்திரி அவர்களை சந்தித்து அந்த இஸ்லாமிய சிறைவாசியின் குடும்பத்தார்கள் அவர்கள் நேரடியாக அணுகி நீங்கள் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் சொல்லி அவருக்கு அது அவர் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் அமைச்சிருக்கிறார். அந்த துறையை சார்ந்த IAS-ஐ முன்மொழிந்து கூடிய விரைவில் இதை நாங்கள் செய்கிறோம் சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். தொடர்ச்சியாக அத்துணை மக்களுக்கும் பாதுகாப்பு தரக்கூடிய, இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ மக்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய அரசாக இருக்கின்றது. இஸ்லாமிய மக்களுக்கு எந்தெந்த நல்ல திட்டங்கள், அவங்க பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மக்களுக்கு ஹஜ்ஜி செல்வதற்கு மானியத்தை உயர்த்தி கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் இடஒதுக்கீடை உயர்த்தி தரோம் சொல்லியிருக்கிறாங்க. இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யறோம் சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நடைமுறையில் இருக்கக்கூடிய நாகூர் தர்காவுக்கு சந்தனக்கட்டையை நாங்கள் தொடர்ச்சியாக என்ன தந்தோமோ அதிலிருந்து உயர்த்தி தரோம் சொல்லியிருக்கிறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.